வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலன் நல்லா கிடைக்கும். 30-40 வயசுகளில் இருக்க சில செல்வங்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஆண் மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஆண் விந்து வலுவானதாக இருக்கணும், எண்ணிக்கை அதிகரிக்கணும், அது வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கணும், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு. நான் யோகாவிலையும் மூச்சு பயிற்சியில் பிராணாயாமத்துலேயும் யோகா ஆசனங்களையும் முத்திரையிலையும் வழி இருக்குது. இது இல்லாமல் நம்ம சில பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்க்கை முறையில் சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். நான் இது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஆனால் ஆசனமெல்லாம் என்ன ஆசனம்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. முறையாக ஒரு ஆசான்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டால் பரவாயில்ல. பிராணாயாமம் இப்போயே கூட சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு முதல் பிராணாயாமம் பஸ்திரிக்கா. பஸ்திரிக்கான்னும்பொழுது சில பேர் வேக வேகமாக மூச்சு விடுறது தான் பஸ்திரிக்கா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கையை வேகமாக மேலே தூக்கி கீழே விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது இப்படியே கையை இப்படி கும்பிட்டே வச்சுக்கிட்டு கபால் பாட்டி இல்லை, இது வேகமாக உள்ளார இழுத்து வேகமாக விட்டுறது. இதை மாதிரி ஒரு அதிகப்படியாக மூச்சு விட்டு நம்மளாலே உள்ள விட முடியுமோ விட்டுட்டு ஒரு கேப் விட்டுட்டு விடணும். இது பஸ்திரிக்கா பிராணாயாமம். நாடி சோதனை, அதாவது இந்த 2 விரலையும் மடக்கிக்கணும். மடக்கிட்டு இது எனக்கு வலது பக்கம், நான் இது செல்ஃபியாக எடுக்கிறதால உங்களுக்கு மாறி தெரியும். எப்படியா இருந்தாலும் முதல்ல வலது மூக்கு வலது பகுதியை மூடிட்டு இடதால் மூச்சு இழுத்துட்டு இடதை மூடிட்டு வலதால் விடணும். அப்புறம் வலது பக்கத்துலேருந்து இழுக்கணும், இடது பக்கம் விடணும். இடது பக்கத்துலேருந்து இழுத்துட்டு வலது பக்கத்தில் விடணும், வலது பக்கத்துலேருந்து இழுக்கணும். இது நாடி சோதனை. 3வது பிராமரி பிராணாயாமம். பிராமரி என்ன, தேனி மாதிரி இந்த தொண்டையிலேருந்து இந்த சவுண்டு வரும். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம காதுகளில் இதே சண்முகி முத்ரான்னு ஒன்று இருக்குது. இது பிராமரி பிராணாயாமம். ஒரே ஒரு வித்தியாசம், இதில் மூச்சு நம்ம விடும்பொழுது இந்த இடத்துலேருந்து விடுவோம். நான் செஞ்சு காமிக்கிறேனே. காதில் ஒரு கட்டை விரலை வச்சுக்கணும். மேலே இந்த கண்ணு மேலே ஆட்காட்டு விரல், அதுக்கப்புறம் மூக்கு மேலே நடு விரல், மேல் உதட்டுக்கு மேலே மோதிர விரல், கீழ் உதட்டுக்கு மேலே கீழே சுண்டு விரல், எல்லாம் லேசாக டச் பண்ணணும். மூச்சை உள்ளார இழுத்துட்டு அது வெளியில் விடும்பொழுது ஒரு அதிர்வலையோடு வெளியில் விடணும். இப்படி விடும்பொழுது உங்களுக்கு அது ஒரு தேனி செய்கிற சத்தம் மாதிரி கேட்கும். அதனால தான் இது பேர் பிராமரி பிராணாயாமம். இந்த 3 பிராணாயாமம் செய்யலாம். பிராணாயாமில் இதுதான். அதுக்கு அடுத்தது ஆசனங்கள். ஆசனங்கள் என்னென்ன ஆசனம்னு சொல்கிறேன். நௌகாசன், அதாவது ஒரு படகு மாதிரி செய்கிற ஆசன். நௌகாசன் ஒரு படகு மாதிரி நம்ம செய்யணும். புஜங்காசன் கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவாங்க. கைகளை கீழே அழுத்திட்டு உடம்பு இப்படி மேல் பக்கமாக தூக்கிறது, அது புஜங்காசன். சர்வாங்காசன், அதாவது படுத்துட்டு இடுப்புலேருந்து மேலே தூக்குறோம், முதுகுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம், அதுதான் சர்வாங்காசன். அது ஷோல்டர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. சுப்த பதா அல்லது கோணாசன், திரிகோணாசன்லாம் இருக்குல்ல, கோணாசன் அது செய்யணும். பத்மாசன். இந்த ஆசனங்கள் நம்மளுக்கு இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யும்.
இப்போ முத்திரைக்கு வருவோம். முத்திரையிலேருந்து 4 முத்திரை இருக்குது. அதில் ஒரு முத்திரை வஜ்ரோலி முத்திரை. அதை தேர்ச்சி பெற்ற ஆசான்கிட்ட நேராக கற்றுக்கோங்க அது எப்படி செய்கிறதுன்னு. ஏன்னா அதில் ஒரு 5 படிப்படியான ஸ்டேஜஸ் இருக்குது. பெண்களுக்கும் இருக்குது, சகஜோலின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வஜ்ரோலி முத்திரை. அதை அவங்கக்கிட்ட நேராக கற்றுக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் ஒரு 3 முத்திரைகளை இதில் பதிவு செய்கிறேன். ஒன்று அஸ்வினி முத்திரை. அஸ்வினி என்றால் குதிரைன்னு பேர். குதிரை எப்படி ஆசன வாயை சுருக்கி 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 வெளியில் விடும், அதில் தான் அதுக்கு சக்தி கிடைக்கிது. அதை பார்த்து நம்மளும் செய்கிறோம். மூச்சை ஃபஸ்ட்டு உள்ளார இழுத்துடுறோம். இப்போது ஆசன வாயை மடக்கி மடக்கி சுருக்கி 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 விட்டு அதுக்கப்புறம் மூச்சை வெளியில் விடுறோம். உங்களால் படிப்படியாக அந்த சுருங்கி விரிகிறத இதை படிப்படியாக அதிகரிச்சுக்கோங்க. எவ்வளோ 10லேருந்து 15 20 வரைக்கும் பண்ணி அதை நம்ம செய்யலாம். இதுதான் அஸ்வினி முத்திரை. இதை நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 3 தடவையோ 4 தடவையோ செய்யலாம். செஞ்சால் இது விந்துவோட உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும், அதோட சக்தியும் அதிகரிக்கும். அது வேகமாக செலுத்துகிற மாதிரி போக முடியும். அதோட நல்ல விந்துக்கள் உற்பத்தி ஆகும். அடுத்த முத்திரை பேர் சண்முகி முத்திரை. அதில் பிராமரி பிராணாயாமம் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஆனால் இதில் நம்ம வைக்கிறோம். இதில் கொஞ்சம் மாற்றி வச்சு காமிக்கிறேன். முதல்ல இங்கே இது 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 விட்டு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடணும், அவ்வளோதான். உங்களால் மூக்கால் மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட்டாலும் சரி, வாயால் இழுத்து விட்டாலும் சரி. பிராமரிக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன, அதில் மூச்சு இழுத்துட்டு வெளியில் விடும்போது ஒரு தேனி மாதிரி ஒரு சவுண்டு வரும். அது உங்களுக்கு அதை விடும்போது தெரியும், அந்த மண்டை உள்ளாரேந்து வரும் அந்த சவுண்டு. உள்ளார இந்த பிரெயின் உள்ளார இருக்க இடைவெளியில் எல்லாம் அந்த சவுண்டு போயிட்டு அங்கேருந்து வரும். அது செய்யும்போது நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். சண்முகி முத்திராவில் என்ன வித்தியாசம்னா, அந்த மாதிரி பண்ணுறதுல சாதாரண மூச்சை விடுறோம். ரெண்டும் இதே மாதிரி தான். கை விரல் அமைப்பெல்லாம் ஒரே மாதிரி தான். 3வது முத்திரை வருண முத்திரை. வருண முத்திரை என்றது நீர் சக்தியை அதிகரிக்கிறது. சுண்டு விரல் தான் நீர் மூலகம். ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? கட்டை விரல் நெருப்பு, ஆட்காட்டி விரல் காற்று, இது வெற்றிடம் ஸ்பேஸு, இதுதான் நடுவிரல். மோதிர விரல் பூமி, சுண்டு விரல் நீர் மூலகம். இந்த நீர் மூலகம் வெட்ட வெளி தான் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது தான் நடுவிரல். நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் சேர்த்தோம்னா அது நீர் மூலகத்தோட தன்மை அதிகரிக்கும். இது எல்லா உடம்புல 70% நீர். அது அதிகரித்தாதான் எல்லா செயல்பாடுகளுமே நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த நீர் மூலகத்தை அதிகரிக்க இந்த வருண முத்திரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ அஸ்வினி முத்திரை, சண்முகி முத்திரை, வருண முத்திரை சொல்லியிருக்கேன். வஜ்ரோலி முத்திரை நீங்கள் ஒரு தேர்வு பெற்ற ஒரு ஆசான்கிட்ட யோகாசிரமத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்கிட்ட போய் கற்றுக்கணும். அடுத்தது நம்ம வாழ்க்கை முறையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். யோகாசன் சொன்னேன் இல்லையா, புஜங்காசன், நௌகாசன், பத்மாசன், இன்னும் என்ன சொன்னோம் 2 சொன்னேனே, கோணாசன், சர்வாங்காசன், இதெல்லாம் செய்ய சொன்னேன் இல்லையா, அதுவும் செய்யலாம். அது கூட இல்லைன்னா நீங்கள் இன்னும் என்ன பண்ணலான்னா, விக்ரஸாக ஒரு வாக்கிங் ஒரு வாரத்தில் 3 தடவை போனால் போதும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வேகமாக நடக்கிற நடைப்பயிற்சி. அதுவும் ஸ்பெர்ம் கவுண்ட்டு, அதாவது விந்துக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க உதவும். இது இல்லாமல் ஒருவேளை சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை விட்டுடணும், கம்ப்ளீட்டாக விடணும். ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அதையும் விடணும். செல்ஃபோன் உபயோகிக்கிறது ரொம்ப மினிமமாக உபயோகிக்கணும். அவசியமான பொழுது ஒண்டி உபயோகிக்கணும். அதுலேருந்து வர அந்த மின்காந்த அதிர்வலைகள் நம்மளை அஃபெக்ட் பண்ணும், விந்து உற்பத்தியை அஃபெக்ட் பண்ணும். அந்த விந்துகள் வலுவில்லாமலும் இருக்கலாம். அதனால் நம்பி எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும், வலுவில்லாமல் இருக்கும்.
என்ன பிரயோஜனம் இல்லை. அந்த செல்ஃபோனை நம்ம எட்ட வச்சிடணும். பக்கத்தில் தூங்கும்போது பக்கத்தில் வச்சுருக்கக்கூடாது. ஒரு தூரத்தில் ஒரு மேஜையில் வச்சுக்கோங்க. ரெகுலராக அடிக்கடி எக்ஸசைஸ் செய்யணும். அதாவது உடற்பயிற்சிகள் செய்யலாம், எளிதான உடற்பயிற்சிகள் செய்யலாம், முத்திரைகள் செய்யணும். அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. சில மூலகங்கள் நம்மளுக்கு அதிக தேவைப்படும். அதாவது விட்டமின் சிஸ் எடுத்துக்கலாம், விட்டமின் டி, விட்டமின் இ இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு மருத்துவரை ஆலோசித்து செய்யுங்க. அதுக்கப்புறம் ஜிங்க் சப்ளிமெண்ட்டு எடுத்துக்கணும். ஜிங்க்ன்றது ஒரு எலிமெண்ட்டு, அதோட சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். அந்த யோகா போஸ் தான் முன்னாடியே சொன்னேன், அதெல்லாமும் பண்ணலாம். இது எல்லாமும் பண்ணி நார்மலான வாழ்க்கையில் இயற்கையான முறையில் அந்த மலட்டுத்தன்மையை நீக்கிட்டு அருமையான குழந்தை செல்கள் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துக்கள். வணக்கம்.